On 31st March 2012, Blood Heavens Limited acquired 100% shares of voting rights of Gorange County Limited for 6,000 lakhs in cash, and it controlled Gorange Limited from date. The acquisition date of financial statements of Blood Heavens Limited and Gorange County Limited, the fair value of assets and liabilities of the recognized Gorange Limited were as follows. அப்போ நல்லா கவனிச்சுங்க, 31st 2000 பிளட் கவர்ஸ் பெற்றது வந்து ஒரு 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கிறாங்க 6 lakhs rupees, 6,000 lakhs. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் வந்து கேரிங் அமௌண்ட்டு இங்கே இது வந்து கேரிங் அமௌண்ட்டு, இது வந்து மாறிடுச்சு. இது வந்து ஃபேர் வேல்யூ கடைசி இருக்கக்கூடியது. ஸோ இதை மாற்றுறேன். இது வந்து கேரிங் அமௌண்ட். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கேரிங் அமௌண்ட்டு. கேரிங் அமௌண்ட் தான் 7,000, 6,700, 300, 1,500. திஸ் இஸ் டோட்டல் கவர்மெண்ட் கம்பெனியுடைய கேரிங் அமௌண்ட்டு ப்ளஸ் ஃபேர் வேல்யூ அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஈக்விட்டி வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இது வந்து டோட்டல். ரிக்வயர்டு பேலன்ஸ் ஷீட்னு கேட்குறாங்க, கன்சல்டேட்டட் பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க. நம்ம வந்து இப்போ ஈஸியாக நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐடிபி ஹூ இஸ் த அக்வயரர், பிளட் ஹெவன்ஸ் லிமிடெட் தான் அக்வயர் 100%. ஸோ என்சிஎன்றது கிடையவே கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 31st 3/2008. பேலன்ஸ் ஷீட் டேட் அப்புறம் நோ போஸ்ட். வாட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 60,000 lakhs அவங்க கொடுத்துட்டோம். ஸோ அதுவும் நம்ம பே பண்ணிடுச்சு. ஷேர் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஷேர் கேபிட்டல் வந்து 2 lakh to 3 lakh. சி 2 lakh ஈக்விட்டி கேபிட்டல். அடுத்து வந்து 2,300 ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இல்லையா, அப்போ 2,300 ரூபா. இது ப்ரீ அக்விசிஷனா போஸ்ட் அக்விசிஷனான்னு கேட்டால் எல்லாமே புரியுது. வருது போஸ்ட்ன்ற கான்செப்ட்டு ப்ரீ அக்விசிஷனா போஸ்ட்ன்ற கான்செப்டே கிடையாது. ஏன்னா எல்லாமே வரவே வராது, நெல் தான். சரி, போஸ்ட் அக்விசிஷன் வந்து பிபி என்ன வருதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ வந்து ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து இங்கே வந்து இந்த ஃபேர் வேல்யூ கொடுத்ததுனால அந்த கணக்கில் குழப்பமே. மாட்டை பொறுத்து ஃபேர் வேல்யூ பில்டிங்கோட 3,000 ரூபா 3,300. ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது 300 ரூபா. இன்வென்ட்ரிஸ் 500 வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 100 இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரேடிங் மீன்ஸ் 0. அப்போ 400 இன்க்ரீஸ் ஆகுதுங்க. இதுங்க ஃபேர் வேல்யூ. அப்போ அசட்டு ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் என்ன சொன்னேன், கெயின்னு சொன்னேன். ஸோ அந்த கெயின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்டில் சேரும்னு சொன்னேன். அப்போ இது 2,700 உங்களுக்கு ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். இந்த 2,700 அப்படியே இங்கே வந்துடும். ஏன்னா 100%னால அப்படியே 4,700. ஸோ ஃபேர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணது ஒரு 300, இதில் 100. ஸோ மொத்த டோட்டல் 4,700. அப்போ ஐடென்டிஃபைபிள் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,700 இருந்துச்சு. அப்போ வாட் இஸ் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வாட் இஸ் குட்வில் பிசி 6,000 மைனஸ் 1,500. ஸோ அதை போட்டாச்சு. வாட் இஸ் கன்சல்ட் பேலன்ஸ் ஷீட்டு, கன்சல்ட் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் 10,500, குட்வில் 1,500. கரண்ட் அசெட்ஸ் வந்து உங்களுக்கு இன்வென்ட்ரி 700, ஒரு 600 ப்ளஸ் 1,300 இன்வென்ட்ரிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 550. இது வந்து 2,200. ஸோ அப்போ டோட்டல் அசட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,650. டேலி. ஈக்விட்டி பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் வந்து 5,000 அது வருது. ரிட்டர்ன் லைன்ஸ் வந்து இதுக்கு வந்து 10,200. இது ஒரு 450. இதோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 15,620. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. எக்ஸாமுக்கு வருமானு கேட்டால் எஸ், எக்ஸாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இது ஒரு சின்ன கணக்கு தான், புரிதலுக்காக தான் நான் சொல்ல முடியும். இது 3 மினிட்ஸ் தான்.
இதே பேலன்ஸ் ஷீட் பற்றி தான் போட்டிங்கன்னா எப்படி போடலாம். எக்ஸாம் வேணால் கொஞ்சம் அதிகமாக போடுறதுனா போட்டுக்கணும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப